ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெக்னென்சி எல்லாம் தரிச்சிடும். அதுக்கப்புறமேலு ஒரு சில பேருக்கு ப்ளீடிங் ஆயிடலாம். எல்லா சிம்டம்ஸும் இருந்து எனக்கு ப்ளீடிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதாவது உண்டான கரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி என் பர்சனல் நம்பர் வாங்கிக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கம்யூனிட்டி போஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சப்ஸ்கிரைபரும் பேசின வாட்ஸ்அப் சேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வாட்ஸ்அப் சேட்ஸை பார்க்குறப்ப உங்களுக்கான டவுட்ஸ் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லா சேட்ஸ்க்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியாதனால நான் வாட்ஸ்அப்பில் ப்ரைவசியாக உங்ககிட்ட பேசுவேன். அதில் உங்களுக்கான டவுட் இருந்ததுன்னா நான் கிளியர் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப அதந்து துணி துவைக்கிறது, ரொம்ப போர்வையெல்லாம் ஓங்கி ஓங்கி அடித்து துவைக்கிறது, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த விடுங்க. ஸோ நான் தான் சிஸ்டர் துவைச்சாகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க ஒரு சில பேர். அவங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ இந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கீங்களோ லைஃப்லாம் உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுது. ஸோ ஆனால் நீங்கள் துணி எப்போ வேணுமாலும் துவைச்சிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு பேபி கிடைக்கிறப்ப நம்ம வச்சிக்கணும். ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நிறைய பேர் நான் தான் எல்லா வேலையும் செஞ்சோன்னா போட்டுருங்க. கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பேபிக்காக ஏங்கிட்டு இருக்கோன்றது நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் ஏங்கிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. வீட்டில் மாமியார் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா ஒரு 15 நாளைக்கு நீங்கள் சேஃபாக இருக்கிறத தொட்டு தான் உங்களுக்கு பேபி கிடைக்கும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இவ்வளோ பர்சனலாக நான் ஏன் பேசுகிறேன்னா, ஒவ்வொருத்தவங்களோட ஆதங்கத்தை வாட்ஸ்அப்பில் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, கூடவே தான் இருக்காங்க, ஆனால் செய்யலன்னு திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த 15 நாளில் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பேபின்றப்ப வேறு வழி இல்லை. சரி, அப்புறம் வேறு எந்த வேலை தான் செய்கிறது அப்படின்னா, உங்களை அதந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. இப்போ பாத்திரம் நின்றுக்கிட்டே விளக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நின்றுக்கிட்டே லைட்டாக மெதுவாக சமைக்கலாம். ஸோ இந்த துணி துவைக்கிறது, அடுத்தது லாங் ட்ராவல் போகிறது. ஸோ எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஒர்க்குக்கு, நான் ஸ்கூட்டியில் போகலாமான்னா தாராளமாக போகலாம். 10 நிமிஷம், ½ அன் ஹவர்க்குள்ளே நீங்கள் போகலாம். ஸோ அதுக்கு மேலே இருந்தால் உங்கள் உடம்பு கண்டிஷன் உங்களுக்கு தான் தெரியும். இல்லையே, என் ஃப்ரெண்டுலாம் 1 ஹவர் ட்ராவல் பண்ணுறா, அவளுக்குலாம் ஒன்றுமே ஆகலை, நல்லா தான் பேபி பிறந்துச்சு அப்படின்னா அவங்க உடம்பு நம்ம உடம்பு ஒன்று கிடையாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கணும். அவங்க பெற்றாங்க, இவங்க பெற்றாங்க, அதெல்லாம் சும்மாங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க உடம்பும் ஒன்று கிடையாது. ஸோ அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக பேபி தரிச்சிருக்கலாம், அவங்க உடம்பே ஹெல்த்தியாக இருந்திருக்கலாம். அதனால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் நல்ல விதமாக பேபி பிறந்திருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு மிஸ்கரேஜ் ஆகிக்கிட்டே இருக்குது அடிக்கடி. அப்படின்றப்ப நம்ம பாதுகாப்பாக தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடாது. அந்த விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரியவே மாட்டேங்குது. நானும் எல்லா வீடியோவிலுமே மெசேஜை சொல்கிறேன். ஆனாலும் நீங்கள் தெரியலங்கிறீங்க. கேட்டாங்கன்னா இருந்துட்டோம், அதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறாங்க. ஸோ ஏன்னா நம்ம பாடியை எந்த ஒரு ஷேக்கிங்கும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு ரொம்ப உடம்பை போட்டு அழட்டிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு கருன்றது ஒரு முட்டை மாதிரி, முட்டை எக்கு வெள்ளையும் மஞ்சளும் இருக்குது. நம்ம அதை போட்டு நல்லா ஆட்டுனா, ஒரு முட்டையை நம்ம ஷேக் பண்ணால் ரெண்டும் சேர்ந்து கலந்துரும், அதாவது ஒயிட்டும் எல்லோவும் கலந்துரும். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ நம்ம பாடியை ரொம்ப ஷேக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கரு களையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே நான் சொல்ல வரல, ஒரு சில பேருக்கு சொல்ல வரேன். இந்த அடிக்கடி மிஸ்கரேஜ் ஆகுது, என்ன ரீசனே தெரில, சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது, ஆனாலும் எனக்கு மிஸ்கரேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள், அவங்களுக்காக நான் சொல்ல வரேன்.
அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து வேறு என்னென்ன நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா, கொஞ்சம் பெட் ரெஸ்ட்டு எடுக்கலாம். ஸோ பெட் ரெஸ்ட்லேயே இருந்தால் எனக்கு பார்த்துக்க ஆள் இல்லைன்றப்ப சின்ன சின்ன வேலைகள் மட்டும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப வந்து அதந்து எந்த வேலையும் செய்யாதீங்க. மாடி படிக்கட்டு ஏறலாமா, ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஏறலாம், 2 டைம் ஏறலாம். நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து கிச்சன் கீழே இருக்கும், பெட்ரூம் மேலே இருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 வாட்டி மேலே ஏறி இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏறி இறங்குறப்பையும் உங்கள் பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ ஸ்ட்ரெயின் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏறக்கூடாது. தென் பார்த்திங்கன்னா, நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஜிம் போகிறேன், நான் போகலாமான்னா கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணுங்கள், போகாதீங்க. ஸோ ஜிம்மு போகிறத ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, வீட்டிலேயே எக்ஸசைஸ் பண்ணுறேன், வாக்கிங் போகிறேன், நான் என்ன பண்ணலான்னா அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. பட்டர்ஃப்ளை யோகா பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதாவது ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறப்ப நான் சொல்லியிருப்பேன் பட்டர்ஃப்ளை யோகா பண்ணுங்கள், காலையில் 20 மினிட்ஸ், ஈவினிங் 20 மினிட்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாமான்னா வேண்டாம். ஏன்னா பட்டர்ஃப்ளை யோகான்றது ஸோ அது வந்து உங்களோட 2 காலை அகண்டு வச்சு பண்ணுறது. ஸோ அதனால் கூட உங்களுக்கு வந்து மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யோகா, எக்ஸசைஸு, வாக்கிங், வீட்டு வேலைகள், ரொம்ப அதந்து துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, சில பேருக்கு வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு பாத்திரம் விளக்குற மாதிரி இருக்கும். ஸோ நடந்து போயிட்டு வர்றது எல்லாமே உங்களுக்கு கவுண்டில் தான் சேரும். ஸோ நீங்கள் தான் உங்கள் பேபியை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஒரு 10 நாள் வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது வேலை செய்யாமல் இருந்து உங்கள் பேபியை நல்லபடியாக பெற்றெடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே பேபி நல்ல முறையில் நிலைச்சி, நல்ல முறையில் ப்ரெக்னென்சி ஆகி, நல்ல முறையில் பேபி பிறக்கணும்னு சொல்லிட்டு நான் சாமிகிட்ட வேண்டிக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.